அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சதுர்த்தி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 10வது மாதமான அக்டோபர் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், கேது, சூரியன், துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த அக்டோபர் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் கன்னி மற்றும் துலாம் ராசியில் பயணம் செய்வார். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி துவங்குகின்றது. இந்த நவராத்திரியின் 9வது நாளில் அனைத்து தெய்வங்களிடமிருந்தும் பெற்ற ஆயுதங்களுக்கு அன்னை பூஜை செய்து வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றன. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே சரஸ்வதி பூஜை அன்று நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமாக திகழும் பொருட்களை வைத்து கொண்டாடுகின்றோம். இந்த வருடத்திற்கான சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை 11/10/2024 வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகின்றது. மேலும் விஜயதசமி திருநாள் 12/10/2024 அன்று வருகின்றது. நமக்கு காரிய வெற்றியை தரும் அருளும் திருநாள் விஜயதசமி. எந்த ஒரு புதிய முயற்சிகளை தொடங்கினாலும் வெற்றி நிச்சயம் என்பது நம்பிக்கை. இந்த தினத்தில் புதிய தொழில்கள் தொடங்கலாம், பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்கலாம், இசை, பாட்டு, நடனம் போன்ற கலைகளை கற்க தொடங்கவும் உகந்த நாள். மேலும் இந்த நாளில் அவரவர் தங்களின் குரு மற்றும் ஆசிரியரை சந்தித்து ஆசி பெறுவது மிகவும் சிறப்பு. ஒருவர் வாழ்க்கையில் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றும் முக்கியம். கல்வி இருந்தால்தான் அதன் மூலம் ஈட்டிய பணத்தை வீரத்தால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த வகையில் நவராத்திரியின் முதல் 3 நாட்கள் வீரம் தரும் துர்க்கையையும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் தரும் லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் கல்வியை வழங்கும் சரஸ்வதி தேவியையும் வழிபடுகின்றோம். நவராத்திரி வழிபாடு நம் இல்லத்தில் நல்ல நிகழ்வுகளை நடத்தி தரும். சரஸ்வதி பூஜை என்று கலைவாணியை வழிபட்டால் கல்வி செல்வம் கிடைக்கும். அதற்கு மறுநாள் விஜயதசமி அன்று அம்பிகையை வழிபட்டு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அது வெற்றியாக முடியும். மேலும் இந்த மாதம் முழுவதும் குருவும் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரமாகின்றார். சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். அக்டோபர் 6ஆம் தேதி புதன் துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 18ஆம் தேதி சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 23ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகின்றார். அக்டோபர் 25ஆம் தேதி புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ராகு, 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான், 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன், கேது, சூரியன், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத துவக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் தைரியக்காரகன் என்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீர்கள். இருந்தாலும் ருணரோகஸ்தானத்தில் குரு இருப்பதால் மனக்குழப்பமும் நிழல் போல தொடரும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலை உண்டு. தடைகளை முறியடிக்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் தேவை. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. குடும்பத்தில் பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நல்ல முறையில் இதுவரை நடந்து கொண்ட சகோதரர்கள் இப்பொழுது பகையாக மாறலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு ஆளாக நேரிடும். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. புதிய வழக்குகள் கூட தோன்றலாம். இந்த காலத்தில் முறையாக விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் புதன். தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொழிலை விரிவு செய்ய வங்கிகளின் ஒத்துழைப்பும் வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தங்கு தடைகள் தானாக விலகி தனவரவு பெருகும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளால் நன்மை கிடைக்கும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தேடி வரும்.
ஒரு சிலருக்கு பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். மேலும் அக்டோபர் 6ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். அவர் அங்குள்ள சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார். இதன் விளைவாக தொழில் முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம் ஏற்படும். இடம் பூமி விற்பனையால் எதிர்பாராத தன லாபம் வரலாம். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானமும் வந்து சேரும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடும். மேலும் மாத தொடக்கத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிக்கு 6, 11 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். புனித பயணம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சிறிய முதலீடு செய்து பெரிய லாபம் காண்பீர்கள். திருமண யோகம் கைகூடி வரும். சொத்து பிரச்சனை நல்லபடியாக முடியும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும். மேலும் அக்டோபர் 14ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார். அக்டோபர் 15ஆம் தேதி குரு ரிஷப ராசியில் வக்ரமடைகிறார். இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம், நாடு மாற்றம் ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். கட்டிட பணி பாதியிலேயே நிற்கக்கூடும். கடன் சுமை அதிகரிக்கும். பயணங்களால் அலைச்சல் தான் மிஞ்சுமே தவிர ஆதாயம் இருக்காது. மேலும் குடும்ப பெரியோர்களின் ஆலோசனையும் அறிவுரையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த பிரச்சனையையும் முறியடித்து வெற்றிக்கு வழிகாண்பீர்கள். குடும்ப நிலைமை மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் வேலையில் அலைச்சல் இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிய வேண்டியதிருக்கும். நெருப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சக பெண் ஊழியர்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வக்கீல்களுக்கு நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரை வியாபாரம் சீராக நடைபெறும். உழைப்புக்கு தகுந்த லாபம் இருக்கும். பகைவர்களின் இடையூறு அவ்வப்போது தலை தூக்கினாலும் அதை எளிதில் முறியடிப்பீர்கள். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் ஏற்படலாம். ஆனால் புதிய தொழில் அனுகூலத்தை கொடுக்கும். நம்பிக்கையுள்ள நண்பர்கள், பெரியோர்கள் ஆலோசனையுடன் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள். வெளியூர் பயணம் சிறப்பை தரும். கட்டுமான ஆலோசகர் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிரிகளால் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகும். பகைவர்களின் சதியை முறியடிக்கும் வல்லமை பெறுவீர்கள். கலைஞர்களுக்கு முயற்சி எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள், சமூக நலவாதிகள் பிரதிபலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியிருக்கும். மாணவர்கள் அயராது உழைக்க வேண்டியதிருக்கும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். விவசாயிகள் சீரான மகசூலை காண்பீர்கள். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. பாசிப்பயிறு, நெல், கோதுமை, எள், உளுந்து, கொள்ளு, துவரை, கொண்டைக்கடலை, மஞ்சள், பல வகைகள் நல்ல வருவாயை தரும். பெண்கள் கணவரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது. தொட்டதெல்லாம் பொன்னாகும். உற்சாகம் பிறக்கும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பின்னடைவுகள் மறையும். விருந்து, விழா என சென்று வருவீர்கள். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சுய தொழிலில் ஈடுபடும் பெண்கள் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். உடல் நலம், பித்தம், மயக்கம் போன்ற உபாதைகள் வரலாம். நாகதேவதையை வணங்கி வாருங்கள். ராகு காலத்தில் துர்க்கை மற்றும் பைரவருக்கு பூஜை செய்யுங்கள். ஏழைகளுக்கு தானம் செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு நடத்துங்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.